வரலாற்றில் சரித்திரத்தில் பார்க்கிறோம், கிறிஸ்தவ சரித்திரத்தில் அவங்க மரணத்துக்கு பயந்ததே கிடையாது. ஏன் தெரியுமா? இயேசு மரணத்தை ஜெயித்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த உபத்திரவமே சபைக்கு வந்திருக்கு. பிசாசு இப்போ ஏதாவது காரியத்தை வச்சு உங்க வாழ்க்கையில குற்றம் சுமத்த வந்தா நமக்கு என்ன தெரியணும்? அது இல்லீகல். கோர்ட்ல சாட்சி முக்கியம். பரலோகத்தில் என்ன சாட்சி? இந்த ரத்தம் தான் உங்களுக்கு எனக்கு சாட்சி. என்னை தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவனாக பிள்ளையாக லீகல் ஆக்சஸை இந்த ரத்தம் கொடுத்திருக்கிறது. அது லீகல் ஆக்சஸ் மட்டும் கொடுக்கல, அது எனக்காக சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. ஷலோம் ஷலோம். நத்திங் இஸ் மிஸ்ஸிங், நத்திங் இஸ் புரோக்கன் இன் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். வாசிப்போம் 1 யோவான் 2 அதிகாரம் 12 முதல் 14 வசனங்கள். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். 1 யோவானிலிருந்து நாம் எல்லா வசனங்களையும் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். ஆண்டவருக்குள் எப்படி நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நான் ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கிறோம்? முதல்ல அதோடைய பேசிக் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது அவருடைய நாமத்தின் நிமித்தம், இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் தேவன் நம் எல்லாருடைய பாவங்களையும் தேவன் மன்னித்திருக்கிறார். மன்னித்தபடினாலே பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பார்க்கிறோம்? பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட அந்த உறவின் நிமித்தம் இயேசுவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? ஒரு வல்லமையுள்ளவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். யார் இவர் அப்படின்னா, அங்கே எழுதியிருக்கிறது ஆதி முதல் இருக்கிறவரை இன்னைக்கு நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நம்முடைய இயேசு யாருன்னா, நாம் ஆராதனையில் பாடினது போல அவர் யெகோவா தேவன். ஆமென். இன்னைக்கு பிந்தினவராக 2000 வருஷங்களுக்கு முன்பதாக மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் அவர். அப்படித்தான் வேதம் சொல்கிற, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அப்போ ஆபிரகாம் அந்த மோரியா மலையில் தன் குமாரனாகிய ஈசாக்கை பலி கொடுக்க போன அந்த தேவன், அந்த யெகோவா தேவன் தான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவனாக இருக்கிறார். அவர் ஆபிரகாமின் நாட்கள் இல்ல, ஆபிரகாமுக்கு முன்னதாகவே இருந்தவர். இயேசு சொல்லுகிறார், நான் ஆபிரகாமுக்கு முன்னதாகவே நான் இருக்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்றார். அவருடைய துவக்கம் யாருக்கும் தெரியாது. அவர் துவக்கமும் முடிவும் இல்லாத எல்லையில்லா தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. அவரோடு இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு உறவு இருக்குன்னு எழுதுகிறார் யோவான். ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதாவது அறிந்திருக்கிறீர்கள் என்ன அர்த்தம்? அவரோடு உங்களுக்கு ஒரு உறவு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே. ஆகவே உங்களுக்கு எழுதுகிறேன். அந்த உறவின் நிமித்தம் என்ன உண்டாயிருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் எப்படிப்பட்டவரோடு இன்னைக்கு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிற அவர் ரொம்ப பெரியவர். சகல அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் அவர் உரிந்து கொண்டு சிலுவையில் வெற்றி சிறந்தவர். அதை பற்றி கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். இயேசு கல்வாரி சிலுவையில் எப்படி துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெற்றி பெறுவார் என்பதற்கு ஏற்கனவே 2 ஷேடோ இருக்கு பைபிள்ல. 2 நிழலான காரியங்கள். ஒன்று மோசே. மோசையின் கையில் இருந்த கோல், அந்த கோலை போட்ட பொழுது அது சர்ப்பமாய் மாறினது. கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தான் எல்லா படங்களையும் நமக்கு காண்பிக்கிறார். மோசையை கூப்பிட்டு அற்புதம் செய் நீ அப்படிங்கும்போது மோசே அவ்வளோ சாமானியத்தில் அவர் போக ஒத்துக்கொள்ளலை. அப்போ கர்த்தர் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, முதல்ல சொல்ற கையில் இருக்கிற கோலை நீ கீழே போடுன்னு சொல்கிறார். கீழே போட்டோன்னு அது சர்ப்பமாய் மாறிட்டு, அதே கோலோட என்ன பண்ணுகிறார்? எகிப்தின் மந்திரவாதிகளுக்கு முன்பாக போகும்போது அதே போல இவர் என்ன பண்றாரு? அந்த கோலை அப்படி போடுறார். அது சர்ப்பமாய் மாறுகிறது. அந்த சமயத்தில் அந்த எகிப்தின் மந்திரவாதிகள் என்ன பண்றாங்க? அவர்கள் கையில் இருந்த கோலை போடுகிறார்கள். அப்போ வேதம் சொல்லுகிறது, அந்த சர்ப்பம் என்ன பண்ணினது? இந்த சர்ப்பங்களை எல்லாம் விழுங்கினது. அது ஒரு காரியம். 2வது, இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்தில் நடந்து வரும் பொழுது கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வாதை வருகிறது. அந்த வாதையில் என்ன நடந்தது? கொள்ளிவாய் சர்ப்பங்கள் ஜனங்களை கடித்த போது அவர்கள் மரித்தார்கள். அப்போ மோசே தேவனை நோக்கி கேட்கிறார், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் சொல்றார், வெண்கலத்தினால் ஒரு சர்ப்பத்தை செய்து அதை ஒரு கோல் மேலே வை. அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்க்கும்போது சர்ப்பம் கடித்தவன் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். அப்போ என்ன அர்த்தம்?
இந்த சர்ப்பங்கள் கடிக்கும் போது அந்த சர்ப்பத்தை நோக்கி அவர், அது ஒன்றும் ஒரு பெரிய விசுவாச செயல். இது நிஜமான சர்ப்பம். இது காணப்படுகிற ரீதியில் இருக்கிற இந்த சர்ப்பம் என்ன பண்ணுது, ஜனங்களை கடிக்குது. கடித்தவுடன் அவர்கள் மறிக்கிறார்கள். அப்போ உயிரில்லாத ஒரு வெண்கல சர்ப்பம், அதை பார்க்கும்போது இதோட விஷம் முறிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு வல்லமை இன்னொரு வல்லமை முறித்தது. எந்த கொள்ளுவாய் சர்ப்பங்களால் ஜனங்கள் இஸ்ரேல் மக்கள் கடிக்கப்பட்ட போது அவர்கள் அவங்க போனாங்களோ, மறிக்காதபடிக்கு சர்ப்பமே கடிச்சா கூட கடியை வாங்கிக்கிட்டு அவர்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தபோது அந்த விஷம் முறிக்கப்பட்டது, அவர்கள் பிழைத்தார்கள். அப்போ இந்த சர்ப்பத்தை அந்த சர்ப்பம் விழுங்கினது. இது சர்ப்பமா எடுத்துக்க கூடாது. இதை எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா, தேவனுடைய வல்லமை பிசாசின் வல்லமையோ அல்லது உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் வருகிற வல்லமைகளை விழுங்குகிற ஒரு வல்லமையாய் இருக்கிறது. இப்போ இயேசு அப்படியே வரும்போது இயேசுவே சொல்லுகிறார், மோசேயினால் வெண்கல சர்ப்பம் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை நோக்கி பார்க்கிற எவனும் பிழைக்கும்படி அவர் உயர்த்தப்பட வேண்டும் சொல்றார். இப்போ கல்வாரி சிலுவையில் இயேசு உயர்த்தப்பட்டதுடைய அர்த்தம் என்ன? அங்கே என்ன பண்ணினார்? ஆவிக்குரிய ரீதியில் அங்கே இருந்த பிசாசின் துரைத்தனங்கள், வல்லமைகள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் அவர் உரிந்து கொண்டு அவைகள் மேல் வெற்றி சிறந்தார். இவர் மறைத்தது போல இருக்கு, ஆனால் உண்மையாகவே அந்த வல்லமைகளை இவர் மேற்கொண்டார். அப்போ நான் சொல்லுகிறேன், அவர் இன்னைக்கு உலகத்தில் நமக்கு விரோதமாக இருக்கிற எந்த ஒரு வியாதியாக இருக்கட்டும், என்ன பிரச்சனையோ சரி, அதை அவர் விழுங்கக்கூடிய வல்லமை. அவரை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது, உங்கள் பிரச்சனையை பெரிதாக பார்க்கும் பொழுது, பிரச்சனைகள் வருதான் வந்துக்கிட்டு தான் இருக்கு. அதன் மத்தியில் இந்த கல்வாரி உயர்த்தப்பட்ட கர்த்தராகிய இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய வல்லமை உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் என்ன பண்ணுகிறார்? இதை ஸ்வாலோ பண்ணுகிறார், இதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறார். இந்த படம் தொடர்ந்து வேதத்தில் வந்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ எதுக்கு சொன்னால், எந்த பிசாசின் வல்லமையாக அவங்க உலகத்தில் சொன்னாலும் சரி, மந்திரவாதம், பில்லி சுனியம், ஆச்சா போச்சா, இது அது வாட் எவர் இட் மேபி, பயப்படாதீங்க. எந்த வல்லமையாக இருந்தாலும் அதை இந்த வல்லமை விழுங்கிவிடும். இயேசுவின் நாமம் அதை மேற்கொள்ளும். இயேசுவின் ரத்தம் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கும். ஆமேன். அப்படிப்பட்ட வல்லமை தேவன் இன்றைக்குள் வைத்திருக்கிறார். ஸோ வி ஆர் பவர்ஃபுல். அப்போ நான் என்ன சொன்னேன், இப்படிப்பட்ட வல்லமையுள்ள இயேசுவோடு இன்றைக்கு நாம் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். அதுதான் ஒரு உதாரணம் சொன்னேன். பெரிய மெஷின் தான், ஆனால் அந்த மெஷினுடைய ஃப்ரண்ட்டில் இருக்கிற ட்ரம்மில் இருக்கிற அந்த ஒயர் என்ன பண்ணுது, அந்த மெஷின் ஆப்ரேட் ஆகும்போது எல்லாவற்றையும் சுத்தம் செய்கிறது. அப்படி தான் இயேசுவோடு இன்றைக்கு நாம் இணைக்கப்பட்டிருக்கும் போது அவருடைய வல்லமை நமக்குள் செயல்படுகிறது, அவருடைய நாமம் நமக்குள்ளே செயல்படுகிறது. அவருடைய நாமத்தின் வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் நாம் போய் ஜபம் செய்யும் பொழுது அவர்கள் பிழைக்கிறார்கள். ஆமேன். நேற்றைக்கு அப்படி தான் கேட்டிருக்காங்க. பாண்டிச்சேரியில் சர்ப்பம் கடித்து விட்டது, கட்டுவிரியன் கடித்திருக்கிறது அப்படின்னு சொன்னப்போ எனக்கு இந்த வசனம் தான் ஞாபகம் வந்தது. நான் எப்படி ஜெபம் பண்ணினேன், இயேசுவின் நாமத்தில் அந்த விஷத்தை முறிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிச்சிருக்கேன். விசுவாசத்தோடு இருக்கேன், அவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லி. ஆமேன். அப்போ என்கிட்ட வல்லமை இல்லை, ஆனால் நான் ஆராதிக்கிற இயேசுவின் நாமத்தில் அன்னைக்கு கொல்லிவாய் சர்ப்பத்தோடைய அந்த விஷத்தை முறிச்சுதுன்னா இன்னைக்கு கட்டுவிரியனுடைய விஷத்தையும் முறிக்க என் இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்ற விசுவாசத்தினால் நான் ஜெபித்திருக்கிறேன். ஆமேன். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். இப்படி தான் விசுவாசிக்கணும். கல்வாரி சிலுவையில் பார்க்கணும். கல்வாரி சிலுவையில் இயேசு நிர்கதியாக மறிச்சதை மட்டும்தான் நீங்கள் நானும் பார்த்துட்டு அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. குட் ஃப்ரைடே சமயத்தில் உட்காந்து அழுவாங்கல்ல, அதுபோல் அதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுங்கிறத பார்க்கணும். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் மறித்து உயிரோடு எழுந்து போயிட்டார். இன்னைக்கு எதுக்கு அழுதுகிட்டு இருப்போம்? மதம் அழுது கொண்டு இருக்கிறது, விசுவாசம் அதை வைத்து அழுகிறவங்களுடைய கண்ணீரை துடைத்து கொண்டு இருக்கிறது. ஆமேன். வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் அழுகுங்கன்னு கூப்பிட்றதுக்கு சிலுவை கொடுக்கப்படவில்லை. வாங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டமாக அழுவோன்னு எங்கள் பாஸ்டர் சொல்லுவார். அப்படிதான் ஜெபம் செய்வோம் சொன்னோடனே ஓன்னு எல்லாரும் முக்காடு போட்டு அழுவாங்களாம். அந்த காலத்தில் முக்காடு போட்டு அழுகிறவங்களாம் அழாதீங்க, உங்களுக்கு இயேசு இருக்கிறார், நீங்கள் ஏன் அழுகுறீங்க, இயேசு உங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறார், அவரை நோக்கி பாருங்கள், நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்வதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 2 விஷயம் செய்யலாம். ஒன்று அழுதுகிட்டு இருக்கலாம், இல்லை ஜெயிக்கிறவங்களா இருக்கலாம். நடுப்புற இருக்கவே முடியாது. ஒன்று நான் ஜெயிக்கிறவனா இருக்கணும், இல்லை உட்காந்து அழுகிறவனா இருக்கணும். சுய பரிதாபத்தினாலையும் என் வாழ்க்கையில் நடந்த துயரங்கள் நினச்சி நான் அழுதுகிட்டு இருக்கலாம், அல்லது எல்லாத்தையும் தூக்கி போட்டு
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்லி நான் ஜெயிக்கிறவனாக இருக்கலாம். கர்த்தர் என்னை ஜெயிக்க அழைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் ஜெயம் பெறும்படியாக ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு என்று அவர் வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். ஜெயிக்க போகிறோமா? உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்க போகிறோமா? உலகத்தில் இருக்கிறவனும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஸோ அந்த வல்லமையுள்ள ஆண்டவரோடு நான் இணைக்கப்பட்டு இருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனாலும், ஏன்னா எதுக்கு திருப்பி பேசியிருக்கிறேன்னா, நம்ம பலவீனமானவர்கள் அல்ல, கர்த்தரில் பலவான்களாக இருக்கிறோங்கிறதுக்கு தான் இதை மறுபடியும் ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகளில் நாம் பலவான்களாக இருக்கிறோம்? பலவான்களாய் மாறப்போகிறீர்கள் என்று சொல்லவில்லை. அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடினாலே தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஏற்கனவே பலவான்களாக இருக்கிறீர்கள் என்று தைரியமாக யோவான் எழுதுகிறார். எந்த அர்த்தத்தில் யோவான் எழுதுகிறார்னா, இந்த போல விசுவாசத்தினால் அவர் எழுதுகிறார். சரி, அடுத்து சொல்றாரு, தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன்கிறார். சரி, ஒன்று பலவான்களாக இருக்கீங்க, யூ ஆர் பவர்ஃபுல். இன்னொன்று நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்திருக்கீங்க, பிசாசை ஜெயித்திருக்கீங்க. இது ரெண்டுக்கும் நடப்புற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும். அது பார்க்கணும். நீங்கள் பலவான்களாக இருக்கீங்க, நீங்கள் ஜெயிக்கிறீங்க. இது ரெண்டையும் உங்களை வல்லமையாக வைக்கிறதுனா தேவ வசனம். கர்த்தருடைய வார்த்தை உங்களில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனா அர்த்தம் என்ன? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசுவோடு நிலைத்திருக்கிறதும் இயேசுவின் வார்த்தையோடு நிலைத்திருக்கிறதும் ஒன்று தான். அது ஆண்டவரே சொல்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம், யோவான் 15:5-7 நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நான் அங்கே என்ன ஒரு உதாரணம் கொடுத்தேன், நான் மெஷினு, நீங்கள் ஃப்ரண்டில் இருக்கிற ட்ரம்மு. இங்கே சொல்கிறார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், இந்த மெஷினோட நீ கனெக்டாக இருந்தீன்னா அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். சொல்கிறார் பாருங்க, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீ பலவீனனா அந்த மெஷினோட முனையில் இருந்தாலும் முக்கியமானது மெஷின் தான். மெஷின் தன்னுடைய ஸ்பீடில் சுற்றும் போது தான் அது வேலை செய்யுது. அப்போ இயேசுவோட இணைந்திருந்தால் தான். இயேசு இல்லாமல் நம்மளா தனியாக எதையும் செய்ய முடியாது. கிளியர். இயேசு இல்லாமல் நம்மளால் தனியாக எதையும் செய்ய முடியாதுன்னு அவர் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார். அதுக்கு தான் இன்றைக்கி அவருடைய நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ நம்ம வார்த்தையை, அவருடைய வார்த்தையை வச்சுருக்கிறோமோ, இயேசுவை வச்சுருக்கிறதும் அவருடைய வார்த்தையை வச்சுருக்கிறதும் ஒன்று. எனக்குள்ளே இயேசு இருக்கார், நான் எப்படி தைரியமாக சொல்கிறேன்? எனக்குள்ளே அவருடைய வார்த்தை நிரம்பி இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு என் இருதயத்தை நிரப்பி இருக்கிறேன். ஆமேன். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உழந்து போவான். அந்த ஒயரை பிடுங்கி போட்டுருங்க, அந்த ஒயரால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் மெஷினோட கனெக்ட் பண்ணி இருக்கிற வரைக்கும் அது வல்லமை உள்ளது. அட்டி தூள் கிளப்பிடும். ஆனால் மெஷினை விட்டு கழட்டி போட்டிங்கன்னா அது 5 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. திராட்சை செடியில் இருக்க வரைக்கும் தான் கொடிக்கு மதிப்பு. கொடி அறுத்து போட்டாச்சுன்னா காஞ்சி போயிடும். அங்கே சொல்லுகிறார், அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அடுப்பெரிக்க தான் உதவுங்கிறார். அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீ எதை கேட்டாலும் செய்கிறங்கிறார். நீ எதை வேணால் செய்யலாம் உலகத்தில். என்னோட மட்டும் நீ கனெக்ட் ஆயிருந்தீங்கன்னா இதை கொடுப்பேன் இதை கொடுக்க மாட்டேன்னு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எதை கேட்டாலும் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? ஒன்று பலமுள்ளவர்களாக இருக்கிறோம், பிசாசை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். இது ரெண்டையும் நமக்கு செய்கிறது எதுன்னா அவருடைய வார்த்தையோடு இணைந்திருப்பது. ஹல்லேலூயா. வசனத்தில் பழகாமல், கர்த்தருடைய வார்த்தை தெரியாமல் இங்கே நம்ம பலவான்களாகவும் இருக்க முடியாது, நம்ம ஜெயிக்கிறவர்களாகவும் இருக்க முடியாது. அதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டால் இயேசுவும் சொல்லுகிறார், இங்கே யோவானும் எழுதுகிறார், நாம் அவருடைய வார்த்தைகள் நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும். எப்படி நிலைச்சிருக்கணும்னா, வார்த்தை இருந்தால் மட்டும் போதாது, அந்த வார்த்தை சூழ்நிலையில் அதை எடுத்து உபயோகப்படுத்துகிற அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனில் நிலைத்திருந்தாலோட அர்த்தம் என்னன்னா, இப்போ இயேசு இருக்கிறார், வனாந்திரத்துக்கு பரிசுத்த ஆவியானவர்களை கொண்டு போகப்படுகிறார், அங்கே பிசாசால சோதிக்கப்படுகிறார். அப்படி சோதிக்கப்படும் போது அவர் என்ன பண்ணார்? பிசாசோட வார்த்தையை கொண்டு அவனை என்கவுண்டர் கொடுத்தாரு. அவன் சொன்னான், நீ இப்படி பண்ணு. அவர் சொன்னார், இப்படி எழுதியிருக்கிறதே. குதிக்க சொன்னார், கர்த்தரை பரட்சபாராக இருப்பாய் என்று எழுதியிருக்கிறதே.
பணிந்து கொள்ள சொன்னால் உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே ஆராதனை செய்வாய் என்று எழுதியிருக்கிறதே. கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்ல சொன்னால் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை பிழைப்பான்னு எழுதியிருக்கிறார். இப்படி பிசாசை ஜெயிச்சார். பலவானாக இருந்தார். இயேசு பலவான். அந்த பலவானை எப்படி அவர் ஜெயித்தார்னா, அவருக்கே என்ன விஷயம்னா அவர்கள் வார்த்தைகள் இருந்தது. அவர் தான் வார்த்தையாகிய தேவனே. ஆனால் மாம்சத்தில் வெளிப்பட்ட வார்த்தை. இப்பொழுது வார்த்தையை கொண்டு தான் பிசாசை அவர் ஜெயித்தார். அப்போ உங்களுக்கும் எனக்கும் அதே வழிதான். அதை தான் யோவான் எழுதுகிறார். நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சரி, அடுத்தபடியாக இப்போ ஜெயத்துக்கு வரப்போகிறோம். இன்னைக்கு பலவான்களாக இருக்கிறத பற்றி பார்த்துட்டோம். நிலைத்திருக்கிறது எப்படி? அந்த மெஷினோட இருக்கிறது போல, இந்த செடியோட கொடி இணைந்திருக்கிறது போல இயேசுவோட இணைந்திருக்கிறதுக்கு ஒரு வழி அல்லது ஒரே வழி, சிறந்த வழி அவருடைய வார்த்தை. ஏன்னா வானமும் பூமி ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. எவ்வளவு ஒரு ஊழியக்காரனாக கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நான் நிரப்பி இருக்கணும், அவ்வளோதான் உங்களுக்கு நான் பிரயோஜனமாக கனி கொடுக்க முடியும். எவ்வளோ வசனத்தை அறிஞ்சிருக்கேன், எவ்வளோ நேரம் நான் வார்த்தையில் நேரத்தை செலவு செய்கிறேன். ஜபத்தை தவிர இன்னும் வேத வசனங்களில் மற்றவருடைய வார்த்தையை கேட்கறல எவ்வளோ என்னுடைய டைமை நான் இன்வெஸ்ட் பண்ணுறனோ அவ்வளவு நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும். வார்த்தை தெரியாத ஊழியக்காரனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. வார்த்தை அறியாத விசுவாசியாலையும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. கேளுங்க, வசனத்தை பற்றி கேளுங்க. எனக்கு இது நான் விரும்பலை. அதாவது ஒரு வசனத்தை சொல்லி இது எங்கே இருக்குது அது தேவையில்லை. எத்தனாவது அதிகாரம், எத்தனாவது வசனம், அதை நான் சொல்லலை. ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒரு சூழ்நிலை பற்றி வரும் பொழுது அந்த வசனம் தெரியணும். ஜபங்களில் நான் அதை பயன்படுத்துகிறேன். ஜெபிக்கும் போது ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்துக்கும் அதற்கேற்ற வசனத்தை நான் எடுத்து கோட் பண்ணுகிறேன். இப்படி எழுதியிருக்கிறதே ஆண்டவரே என்று சொல்லி, அதுதான் வெற்றி. ஆமேன். எந்த அதிகாரம், நான் அநேக நேரங்களில் பாருங்கள் எந்த அதிகாரம் கோட் பண்ணவே மாட்டேன். எந்த புத்தகத்தில் இருக்குன்னு மட்டும்தான். ஒரு சில போதகர்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க, எந்த அதிகாரம் எத்தனாவது வசனம்னு சொல்லுவாங்க. அது அவருடைய நல்ல மெமரி பவரை காண்பிக்கிறது. எனக்கெல்லாம் அந்த மாதிரி மெமரி கிடையாது. ஆனால் எல்லா வசனமும் எனக்கு தெரியும். இப்படி எழுதியிருக்கிறதேன்னு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆகவே அதுதான் எனக்கு வெற்றி கொடுக்கிறது. நான் ஒவ்வொரு ஜப நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தை வசனம் இந்த பசங்களுக்கு தெரியும். எப்படி கொண்டு போய் காட்டுவேன்னு. இப்படி வசனம் இருக்கிறது, இப்படி வசனம் இருக்கிறது, இப்படி வசனம் இருக்கிறது, இப்படி எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் அதிகமாக கோட் பண்ணுவேன். அப்போது இங்கே எதுக்கு சொன்னாலும் நான் கோட் பண்ணுறதை பற்றி சொல்லலை, உங்களுக்கு சொல்கிறேன். இயேசுவே அதை தான் கோட் பண்ணார். அப்போ தேவனுடைய வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறன்னு அர்த்தம் என்னன்னா, எந்த சமய சந்தர்ப்பங்களில் நிலைத்திருக்கும் போது அது என்ன பண்ணும், அதை எடுத்து கவுண்டர் அட்டாக் பண்ணும். இப்படி எழுதியிருக்கிறதே, அந்த அளவுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வளர வேண்டும். அப்படி வளரும்போது அங்கே எழுதியிருக்கிறது, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்துவீர்கள். எப்படி அவர் பொல்லாங்கனை ஜெயித்தார், இப்படி தான் ஜெயித்தார். அப்போ வேத வசனம் நம்ம நிலைத்திருக்கும் போது பொல்லாங்கனை வசனத்தை வச்சு இயேசு துரத்துனது போல தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் நானும் துரத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொரு விஷயத்தை பார்க்குறோம். வேத வசனம் மட்டுமல்ல, அடுத்து வேதம் இன்னொரு வெற்றியை பற்றி எப்படி சொல்லுது, ரொம்ப முக்கியமானது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 12:11. மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும் தங்கள் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆக்சுவலாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கு இல்லையா, இது யோவானுடைய நாட்களில் அவருக்கு ஆண்டவர் பரலோகத்தின் தரிசனத்தை கொடுத்து யோவான் எழுதினது தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். யோவானுக்கு தேவன் கொடுத்து தான் வெளிப்படுத்தின விசேஷம். ஆக்சுவலாக வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின பிறகு தான் இந்த 1 யோவான் 2 யோவான் 3 யோவானை அவர் எழுதியிருப்பார் அப்படிங்கிறது மற்றவருடைய கருத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே எழுதுகிறார்ல, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்திருக்கிறீர்கள்னு. நீங்கள் பொல்லாங்கனை எப்படி ஜெயித்தீர்கள்ங்கிற படத்தை ஏற்கனவே யோவான் பார்த்துட்டார். இயேசு அவருக்கு காண்பிச்சிருக்கிறார். அப்போ அதை வச்சு எழுதுகிறார். எப்படி நாம் பொல்லாங்கனை ஜெயித்திருக்கிறோம் அப்படின்னா, இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவன் காண்பிச்சிருக்கிறார். என்ன காண்பிச்சிருக்கிறாரு, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்போ இந்த காரியத்தை நான் கொஞ்சம் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்று அழைக்கப்படுவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம்.
தெளிக்கப்படும் இயேசுவின் ரத்தம். இன்றைக்கு பரலோகத்தில் அந்த ரத்தம் இருக்கிறது. அந்த ரத்தம் இன்னும் பரலோகத்தில் உங்களுக்காக எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, அந்த ரத்தத்தை வச்சு நம்ம எப்படி ஜெயிக்கணும்? பொதுவாக இந்த வசனத்தை பார்க்கும்போது எவ்வளவு எல்லாருக்கும் புரியும் தெரியாது. ஆட்டுக்குட்டியின் ரத்தம், பொதுவாகவே இயேசுவின் ரத்தம் சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணாலே உங்களுக்கு வெற்றி வரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். பொதுவாகவே இயேசுவின் ரத்தம், ஒரு உதாரணம் சொல்கிறேன். கேட்டில் வந்து இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு எழுதி போடுறோம். என்ன விசுவாசம் அது? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அன்னைக்கு அவங்க நிலைவாசல்ல இருந்தப்போ சங்கார தூதன் அதை கடந்து போயிட்டான். அப்போ இன்னைக்கு இயேசுவின் ரத்தம் நீங்கள் எழுதுனா என்ன அர்த்தம்? ஒரு தீமை வரும்போது அந்த வார்த்தையை பார்த்து அது கடந்து போய்விடும். தீமைக்கு தெரியும் அது என்ன இங்கே எழுதியிருக்குன்னு. உங்களுக்கும் எனக்கும் தெரியுதோ இல்லையா, அந்த தீமைக்கு தெரியும் இந்த ரத்தம் இங்கே இருக்குது, அதை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, இது ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடு, ஆகவே வாதையோ பொல்லாப்போ இந்த கூடாரத்துக்குள்ளே வரக்கூடாது. இயேசு உங்கள் ஆண்டவராக இருந்தால் இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு எழுதி போட்டிங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே எதுவுமே வரக்கூடாது. அதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஒரு சாதாரண விஷயத்துக்கு சொல்கிறேன். சரி, இன்னும் கொஞ்சம் ஆழமாக இதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு அங்கே எழுதியிருக்கிறது மரணம், அதெல்லாம் கவனிக்கணும். நீங்கள் அந்த வசனம் கொஞ்சம் எங்கே நிரடல் ஆகும்னு கேட்டிங்கன்னா, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அப்படின்னா ஏதோ ஒரு பயங்கரமான காரியம் வரும்பொழுது தான் மரணம் வரும்பொழுது, அல்லது நமக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதி வரும்போது இந்த இயேசுவின் ரத்தத்தை நம்ம அறிக்கை பண்ணணும்னு நீங்கள் அப்படி நினச்சிக்க கூடாது. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் சரி, இது எப்போ எழுதப்பட்டது? இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்ட பிறகு. கரெக்டா? இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது அர்த்தம் இயேசு மரித்தாரா இல்லையா? இயேசு மரித்த பிறகுதான் இந்த ரத்தம் சமர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறது. எங்க? பரலோகத்தில். சரி, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் பிதாவினிடத்தில் போய் இந்த ரத்தத்தை சமர்ப்பித்து இருக்கிறார். இன்னைக்கு அங்கதான் அவர் இருந்து நமக்காக பரிந்து பேசும் ஊழியம் செய்கிறார். அப்ப அங்க என்ன நடந்ததுன்னா, மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது. அதை மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்திருக்கிறார். சரியா? அப்ப இங்க என்ன பிசாசு பயமுறுத்துறான்னு கேட்டீங்கன்னா, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் என்ன அர்த்தம்? அவனுடைய பயமுறுத்துதல் கொலை செய்து விடுவேன். இன்னைக்கும் என்ன நடக்குது? சில உலகத்தின் பாகங்கள்ல எல்லா நாடுகளையும் கொலை செய்கிறார்கள். யார? கிறிஸ்தவர்களை. ஆனா கிறிஸ்தவர்களை கொலை செஞ்சாலும் கிறிஸ்தவர்கள் பயப்பட மாட்டாங்க. நைஜீரியால பார்க்குறோம், இன்னைக்கு கூட்டம் கூட்டமா கொன்னுட்டாங்க, கூட்டம் கூட்டமா புதைக்கிறாங்க. ஆனா திருப்பி கூட்டம் கூட்டமா ஆராதிக்கிறாங்க. ஏன்? மரணத்தை வச்சு பிசாசு அவங்கள த்ரெட்டன் பண்ணும்போது அவங்க ஒன்று சொல்றாங்க, மரணம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இயேசு வர்றதுக்கு முன்னாடி வேணா மரணத்துக்கு பயப்பட்டு இருக்கலாம். இப்ப மரணத்தை ஒருத்தர் ஜெயித்துட்டு இருக்காரே, நீ எதை வச்சு எங்களை பயமுறுத்துறியோ அது ஜெயிக்கப்பட்டது. இப்போ மரணம் ஜெயிக்கப்படலைன்னா நான் பயப்படணும். என்னை யாராவது கொண்டுட்டாங்கன்னா நான் பயப்படணும் மரணத்துக்கு. அன்னைக்கு ஒரு சகோதரனை சுட்டுட்டாங்கல்ல அமெரிக்கால, சார்லிங்கிற சகோதரனை. அவங்க என்ன நினைக்கிறாங்க? மரணம் தான் பெருசு பிசாசுக்கு. உன்னை சுட்டு கொண்டுட்டேன், உன்னை நான் கொண்டுட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும், எங்க நம்மளையும் கொண்டுடுவாங்க. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு வரலாற்றில் சரித்திரத்தில் பார்க்குறோம், கிறிஸ்தவ சரித்திரத்தில் அவங்க மரணத்துக்கு பயந்ததே கிடையாது. ஏன் தெரியுமா? இயேசு மரணத்தை ஜெயித்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த உபத்திரவமே சபைக்கு வந்திருக்கு. அதனால எது மேக்சிமம், எந்த மரணத்தை வச்சு நீ எங்களை பயமுறுத்து நினைக்கிறியோ ஆகவே தான் அப்படி எழுதி இருக்கிறது. நான் இது வரைக்கும் இப்படி கேட்டதே இல்லை. கர்த்தர் சொன்னார் எனக்கு, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதுக்கு தப்பிக்கணும்னு தங்கள் ஜீவனை பாராமல் அதற்கு தப்பும்படி என்ன பண்ணலையா? பயப்படல. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஜெயிக்கணும்னு வந்துட்டாக்க அங்க மரணத்தை பத்தி பேச்சா கிடையாது. ஏன்னா மரணம் ஏற்கனவே ஜெயிக்கப்பட்டுட்டு, இப்போ பிசாசு ஒரே ஒரு ஆயுதம் வச்சிருக்கான் உலகத்துல, மரணத்தை வச்சு கிறிஸ்தவர்களை பயமுறுத்தும் பொழுது இதனால நாங்க தோத்து போக மாட்டோம். ஏன்னா இது ஏற்கனவே ஒருத்தர் ஜெயிச்சுட்டு போயிட்டாரு, நாங்களும் இதிலிருந்து உயிரோடு கூட எழும்புவோம். புரியுதா? இது முதல்ல வரணும். ஹல்லேலூயா. அடுத்தபடியா என்ன சொல்றாரு? தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சரி, இப்போ இங்க ரத்தம் படத்துக்கு வருது, ரத்தம் இப்ப பிக்சருக்குள்ள வருது. என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அதை குறித்து இன்னைக்கு கொஞ்சம் விளக்கமா பேச விரும்புகிறேன். ரத்தம் என்ன செய்கிறதுனா, முதலாவது இயேசுவின் ரத்தம் எதற்காய் சிந்தப்பட்டது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். விசுவாசிகளுக்கு இருக்க வேண்டிய முதல் காரியம், மரணம் பயம் கிடையாது. உங்களையும் என்னையும் மரணம் இந்த உலகத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமே கரெக்ட்? இயேசு உயிர்த்தெழுந்தபடினால இப்ப மரணத்தை பற்றிய பயம் நமக்கு கிடையாது. ரெண்டாவது, ரத்தத்தை குறித்து நமக்கு இருக்க வேண்டிய ஞானம் என்ன, அறிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, ரத்தம் விலைக்கிரயமாய் கொடுக்கப்பட்டது. ரத்தம் எதற்காய் சிந்தப்பட்டதுங்க நமக்கு புரியணும். இயேசுக்காக ரத்தம் சிந்தல, உங்களுக்காக எனக்காக விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது.
விலைக்கிரயம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களையும் என்னையும் பிசாசின் கையிலிருந்து மீட்க பிசாசு டிமாண்ட் பண்ணின விலை. ஒரு இடத்த அடகு வச்சுட்டோம், அந்த இடத்த போய் நம்ம மீட்க போகும்போது எவன் கையில் இருக்கோ அவன் கேட்ட விலையை ஒரு பைசா பாக்கி இல்லாமல் இயேசு கொடுத்து தான் உங்களை எண்ணி வாங்கியிருக்கிறார். மீட்கப்பட்டவர்கள் தான். இப்போ பிசாசு உங்க வாழ்க்கையில் இருக்கிற பழைய காரியங்களையோ உங்களையும் என்னையும் பற்றி குற்றம் சுமத்தவோ, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் அவன் வேலை செய்யணும் வந்தா அது சட்டப்படி குற்றம். என்ன குற்றம்? சட்டப்படி. அதாவது பரலோகத்திலும் ஒரு கோர்ட் இருக்கிறது, உலகத்தில் இருக்கிற கோர்ட்டு போலவே. உலகத்தில் இருக்கிற கோர்ட்டானாலும் சரி, பரலோகத்தில் இருக்கிற கோர்ட்டானாலும் சரி, ஒரு காரியத்தை தான் பார்க்குறாங்க. இங்கே வேறக்கெல்லாம் பேச்சே கிடையாது. லீகல், இல்லீகல். சட்டப்படி, இந்த தேசத்தின் சட்டப்படி இது சரியா, இந்த தேசத்தின் சட்டப்படி இது சரியில்லையா. சரியில்லைன்னா அது குற்றம், இல்லீகல். ஹல்லேலூயா. அப்போ பரலோகத்தின் கோர்ட்டு பார்க்கும்போது அங்கே ரத்தம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கபடினாலே உங்களையும் என்னையும் அது குற்றவாளிகள் இல்லை என்று அது டிக்ளேர் பண்ணியிருக்கு. ஆனால் பிசாசு இப்போ ஏதாவது காரியத்தை வச்சு உங்கள் வாழ்க்கையில் குற்றம் சுமத்த வந்தால் நமக்கு என்ன தெரியணும்? அது இல்லீகல். அதை நம்ம எதிர்க்கணும். அவனை ரத்தத்தை பற்றி அவனுக்கு ஞாபகப்படுத்தணும். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே சாட்சின்னு எழுதியிருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறது? சாட்சி. கோர்ட்டில் சாட்சி முக்கியம் இல்லையா? பரலோகத்தில் என்ன சாட்சி? இந்த ரத்தம் தான் உங்களுக்கு எனக்கும் சாட்சி. வேதத்தில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் 2-3 சாட்சிகள் வேணும்னு சொல்லுவோம் வேதம். கவனிச்சிருக்கீங்களா? ஒரு காரியத்தை நிரூபிப்பதற்கு 2-3 சாட்சிகள் வேணும். பரலோகத்துக்குமே பூமிக்குமே சாட்சிகள் வேணும். அப்போ இங்கே சாட்சி தங்களுக்கு மரணம் நேரிடுகிறதா என்றாலும் அதற்கு தப்பும்படி ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்போ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எனக்கு லீகலாக சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தம் தான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆகவே அந்த ரத்தம் என்னை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறதோ அதே சாட்சியை நானும் கொடுக்கும் போது அவனை ஜெயிக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? உங்களையும் என்னையும் பற்றி பரலோகத்தில் ரத்தம் சாட்சி கொடுத்தா மட்டும் பத்தாது, நீங்க ரத்தத்தை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். உங்களுடைய சாட்சியும் ரத்தத்தின் சாட்சியும் ஒரே லைன்ல போகணும். அப்பொழுது நீங்கள் அவனை ஜெயிக்கிறீர்கள். மரணத்தை பற்றிய பயம் உங்களுக்கு கிடையாது, எனக்கு கிடையாது. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை அவர் விழுங்கி இருக்கிறார். ஆகவே மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் கிறிஸ்தவன் பயப்படுவதில்லை. அவனுக்கு மரணம் லாபம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எவ்வளவு பேரை கொன்று குவித்தாலும் வருங்காலங்களில் அப்படிப்பட்ட உபத்திரம் வந்தாலும் அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு அது ஆதாயம். ஈஸியாக எங்கே போயிடுவான்? அங்கே போய் அது பெட்டர் பிளேஸ்க்கு போயிடுவான், ரத்த சாட்சிங்கிற இடத்துக்கு போயிடுவான் அவன். அப்போ பிசாசு பயமுறுத்துறது அவனுக்கு என்னவா மாறிடுது? ஆதாயமாய் மாறிவிடுகிறது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? புரிஞ்சவங்க கைகளை இசைத்து கர்த்தரை துதிப்போம். சாவு நமக்கு ஆதாயம், நமக்கு அது லாஸ் கிடையாது. ஸோ அங்கேயே அவன் தோத்து போயிடுறான். ரெண்டாவது என்ன பண்ணுகிறோம்? ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அது எனக்கு லீகலான விடுதலையை கொடுத்திருக்கிறது. என்னை தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவனாக பிள்ளையாக லீகல் ஆக்சஸை இந்த ரத்தம் கொடுத்திருக்கிறது. அது லீகல் ஆக்சஸ் மட்டும் கொடுக்கல, அது எனக்காக சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த ரத்தம் என்னை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறதோ அந்த சாட்சியை நானும் கொடுக்க வேண்டும். அப்படி சாட்சி கொடுக்கும்போது 2 சாட்சியாய் மாறிவிடுகிறது. ஒன்று ரத்தம் சாட்சி கொடுக்கிறது, 2வது பூமியில் ரத்தத்தை குறித்து நான் சாட்சி கொடுக்கிறேன். அப்பொழுது பரலோக கோர்ட்டில் அவனை தேவன் என்ன பண்ணுகிறார்? அவனை கண்டம் பண்ணுகிறார். இட்ஸ் ஒண்டர்ஃபுல். எத்தனை பேர் சொல்றீங்க? இட்ஸ் ஒண்டர்ஃபுல்.